மாவட்டம் சாத்தூர் வைகோ நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் சசிகுமார். இந்நிலையில் சசிகுமார் வீட்டில் இருக்கும் போது வந்த மர்ம நபர்கள் சிலர் வீட்டிற்கு அருகே கூட்டிச் சென்றுள்ளனர். அப்போது திடீரென மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சசிகுமாரை மர்ம நபர்கள் வெட்டியுள்ளனர். இதையடுத்து சசிகுமார் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் மர்ம நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். பின்னர் சசிகுமாரை மீட்ட அவரது உறவினர்கள் சாத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சாத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் IPL கிரிக்கெட் போட்டிகள் போன்ற குடியாத்தம் பகுதியில் உள்ள கிரிக்கெட் வீரர்கள் ஒருங்கிணைந்து குடியாத்தம் பிரீமியர் கிரிக்கெட் லீக் என்ற அமைப்பை தொடங்கி இதில் 12 அணிகள் சேர்க்கப்பட்டு சுமார் 200 இளம் கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்று கடந்த 3 மாதங்களாக 75 போட்டிகள் நடைபெற்றது. இதையடுத்து நடைபெற்ற இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சின்னத்திரை நடிகர் KPY பாலா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மழை வெள்ளத்தில் தன்னால் முடிந்தவற்றை நான் உதவி செய்தேன், மற்றவர்கள் உதவி செய்யவில்லை என கூறும் தகுதி எனக்கு இல்லை, அரசியலுக்கு வரும் எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை என்று தெரிவித்துள்ளார். எனக்கு பொலிட்டிக்கல் மேப்பு கூட வாங்குற அளவுக்கு அறிவு கிடையாது சார். அவுட்லைன் மேப் வேறு பொலிட்டிக்கல் மேப் வேறு, அதே எனக்கு தெரியாது சார். டவுட் சார் நிறைய. நான் சோசியலி வீக்கு. ஸோ நமக்கு அந்தளவுக்குலாம் இது இல்லை சார். நம்ம பதவி அன்றைக்கி சொன்ன மாதிரி நான் பதவியெலாம் நமக்கு எய்மே கிடையாது. அந்தளவுக்கு நம்ம தகுதி கிடையாது. உதவி மட்டும் தான் நம்மளுடைய இது. உதவி பண்ணணுன்ற மனசு இருந்ததுனால உதவி பண்ணுறாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை சார். நீலகிரி மாவட்டம் உதகை தஞ்சாவூர் பகுதிக்கு புதிய அரசு பேருந்து இயக்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் உதகையிலிருந்து திருச்சி சென்று அங்கிருந்து தஞ்சாவூர் பகுதிக்கு செல்ல வேண்டிய நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு உதகையிலிருந்து 370 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தஞ்சாவூர் பகுதிக்கு புதிய பேருந்தை இன்று நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா மற்றும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மேலும் இந்த பேருந்தில் பயணம் செய்ய ஒரு நபருக்கு 250 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பாஜக இந்து முன்னணி மற்றும் RSS அமைப்பு சார்பில் அயோத்தியில் நடைபெறவுள்ள ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 1008 தீபம் ஏற்றி வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு RSS பெருங்கோட்டு செயலாளர் ஆம்ஸ்ட்ராங் பழனிசாமி, நடிகர் ரஞ்சித் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தீபங்களை ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த விழாவிற்கு பாஜக இந்து அமைப்பினர், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் உலகம்பட்டியில் புனித அந்தோணியார் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 750 காளைகளும் 430 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இதில் மாடுபிடி வீரர்கள், மாட்டின் உரிமையாளர்கள், பார்வையாளர்கள் என 16 பேர் காளைகள் ஊட்டியதில் படுகாயமடைந்தனர். இதில் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 5 பேர் அனுமதிக்கப்பட்டனர். அதில் தாடிக்கொம்பு ரோட்டில் உள்ள காமாட்சிபுரத்தை சேர்ந்த செபஸ்தியார் என்பவர் தனது காளையை வாடியில் அவிழ்த்துவிட்டு மாடுகளை பிடிக்கும் இடத்தில் தனது காளை மாட்டினை பிடிப்பதற்காக கயிறுடன் காத்திருந்தபோது அவர் வளர்த்த காளை அவரது வயிற்றில் முட்டி படுகாயமடைந்தார். தொடர்ந்து அவர் திண்டுக்கல் அரசு கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே போடியகவுண்டன்பட்டியைச் சேர்ந்த அழகுராஜா என்பவருக்கும் அதே ஊரை சேர்ந்த யுவராணி என்பவருக்கும் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு திருமணம் நடந்தது. மேலும் அழகுராஜா ஊட்டியில் தங்கி கவரிங் நகை வியாபாரம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த தலைப்பொங்கலுக்கு தனது மனைவியை அவரது தாயார் வீட்டிற்கு அழைத்து செல்லவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மன வருத்தத்தில் இருந்த மனைவி யுவராணி மற்றும் அழகுராஜாவின் தாய் அழகுராஜாவிடம் சண்டை போட்டதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த அழகுராஜா பூச்சி மருந்தை அருந்தியுள்ளார். இதனை அறிந்த அவரது உறவினர்கள் அவரை மீட்டு நிலக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து நிலக்கோட்டை காவல்துறை ஆய்வாளர் குரு வெங்கட்ராஜ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். திருமணமான 6 மாதத்தில் புது மாப்பிள்ளை இறந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. பெரம்பலூர் ஆலம்பாடி சாலை அன்பு நகரில் வசித்து வருபவர் செல்வராஜ் மகன் சரவணன்
33 வயதுடைய இவர் பெரம்பலூர் துறையூர் சாலை அருகில் டீக்கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று காலை 9 மணி அளவில் திட்டுக்குடியில் நடக்கும் உறவினரின் விசேஷ நிகழ்ச்சிக்கு சென்ற அவர் வீடு திரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அவரை குடும்பத்தினர் தேடி வந்த நிலையில் இன்று காலை வல்லாபுரம் கைகாட்டி அருகே தனிநபரின் காலி இடத்தில் அவர் இறந்து கிடப்பதாக தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற பெரம்பலூர் போலீசார் சரவணன் உடலை பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு மோப்பநாய் பிரிவு மற்றும் தடயவியல் நிபுணர்களின் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சரவணன் மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் தற்கொலைக்கான காரணம் குறித்து மருவத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.